அன்புறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். இந்த தையிட்டி விகாரை விடயம் தான் இப்போது தீவிரமாக பேசுபொருளாக மாறி இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும் என்று தமிழர்களும் இந்த விகாரை அகற்ற முடியாது, இந்த விகாரை அருகாமையிலே உள்ள மேலும் காணிகளை நாங்கள் எடுத்து இந்த விகாரையை கட்டுவோம் என்ற அடிப்படையிலே அகில இலங்கை பௌத்த சம்மேளனமும் இந்த கருத்தை தெரிவித்திருக்கிறார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் இந்த விகாரை விவகாரத்தை இப்போது மிக முக்கியமான எதிரணியினர் கையிலே எடுத்து தென்னிலங்கையிலே இனவாதத்தை தூண்டுகின்ற பணிகளை இப்போது தீவிரமாக செய்து வருகின்றார்கள். அதோடு தமிழர்கள் மத்தியிலும் சைவ ஆலயம் ஒன்று தம்புள்ளையிலே இடித்து அகற்றப்பட்ட தொடர்பான செய்திகள் இப்போது அதிகளவாக பரவ ஆரம்பித்திருக்கின்றது. எனவே இதனால் நாட்டிலே ஏதோ ஒரு குழப்ப நிலைகள் ஏற்பட்டு விடுமோ என்ற ஒரு ஐயமும் பலர் மத்தியிலே எழ ஆரம்பித்திருக்கின்றது. என்ன விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த விகாரை விவகாரம் தான், அதாவது தையிட்டி விகாரை விவகாரம் தான் இப்போது அதிகமாக பேசப்பட்டு வருகின்றது. திஸ்ஸ மகராம விகாரை என்பதுதான் அதனுடைய பெயர். எனவே இந்த விகாரையானது அமைந்திருக்கின்ற பகுதியானது பொதுமக்களுக்கு சொந்தமான காணி. இதற்கு பொறுப்பு கூறிக்கொண்டு இன்றும் பொதுமக்கள் போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும். சிங்கள மக்களை இல்லாத ஒரு இடத்திலே எதற்கு விகாரை என்று கேள்வி எழுப்புகின்ற போது கடந்த ஆட்சியிலே குறிப்பாக இந்த விகாரை கட்டுவதற்கு அனுமதி அல்லது இந்த விகாரை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டது கோட்டாபய ராஜபக்சவுடைய காலம். சவேந்திர சில்வா அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்த சவேந்திர சில்வாவினால் தான் அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. இந்த விகாரைக்கான நாங்கள் இந்த விகாரையிலிருந்து அந்த விகாரை வாயிலிருந்து உள்ளே பார்க்கின்ற போது மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை இருக்கின்றது. எனவே அந்த புத்தர் சிலையை அன்பளிப்பாக கொடுத்தது யார் என்று பார்க்கின்ற போது அப்போதைய பாதுகாப்பு செயலாளராக இருந்த கமால் குணரத்ன தான் அந்த புத்தர் சிலையை கூட அன்பளிப்பாக கொடுத்திருக்கின்றார். எனவே இப்படியாக அந்த விகாரை ஒட்டுமொத்தமாக இராணுவத்தினருடைய, குறிப்பாக சவேந்திர சில்வா அவர்கள் ஒரு இராணுவ தளபதி, இந்த கமால் குணரத்ன அவர்களும் மிக முக்கியமான, குறிப்பாக 2009 கால பகுதியில் மிக முக்கியமான இராணுவ தளபதியாக இருந்தார் அந்த இறுதி யுத்த கால பகுதியில். எனவே இப்படி இருக்கின்ற போதுதான் இராணுவ தளபதிகளும் இராணுவத்தினரும் சேர்ந்து இந்த விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். எனவே இதை அகற்ற முடியாது என்பதை கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய ஆட்சி காலத்திலே சொல்லியிருந்தார். அப்போதுதான் அடிக்கல் நாட்டப்பட்டு இந்த விகாரையும் கட்டப்பட்டது. போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. ஆனால் இந்த விகாரைக்கு அடிக்கல் நாட்டுகின்ற போது கொரோனா காலகட்டம், மக்களால் வெளியே வராத சூழ்நிலையில் இருக்கின்ற போது விகாரையை மறைமுகமாக கட்டி எழுப்பி விட்டார்கள். இருந்தாலும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படாததன் காரணம் அல்லது அசமந்த போக்குகள், ஒரு சில கட்சிகளுடைய அசமந்த போக்குகள் காரணமாக இந்த விகாரை கட்டி எழுப்பப்பட்டது என்று சொல்ல வேண்டும். இருந்தாலும் ஒரு சில கட்சிகள் அதற்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவித்து வந்தார்கள். இப்போதும் அந்த கட்சி சார்ந்தவர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து வருவது வழமையாகவே இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது இந்த விடயமானது மீண்டும் பூதாகரமாக வெடித்திருந்தது. ஏன், எதற்காக? இப்போது எந்த சமூக வலைதளத்தை பார்த்தாலும் இந்த தையிட்டி திஸ்ஸ மகராம விகாரையை பற்றி தான் பேசப்படுகின்றது. ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த விகாரையை பற்றி கடந்த இந்த யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே கலந்து கொண்டிருந்த அதுவும் ஜனாதிபதி தலைமையில் அந்த கூட்டம் இடம்பெற்றது. இதன் போது பொதுமக்களுடைய காணிகளுக்குள்ளே அந்த விகாரை இருக்கின்றது. எனவே அந்த காணிகள் மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிடுகின்ற போது ஜனாதிபதியும் குறிப்பிட்டிருந்தார், பொதுமக்களுடைய காணிகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் என்ற அடிப்படையில். அப்படி இருக்கின்ற போதுதான் மருத்துவர் அர்ச்சுனாவுடைய கருத்தும் இந்த விகாரை இடிக்க வேண்டாம், மாறாக இந்த விகாரைக்கு, அதாவது இந்த விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிகளில் இருக்கின்ற மக்களுக்கான காணிகளை வழங்க வேண்டும் அல்லது இழப்பீடுகளை வழங்க வேண்டும் என்ற கருத்தியலை தெரிவித்திருந்தார். இங்கே தொட்டதுதான் இந்த பிரச்சனை. ஏன் நாங்கள் இழப்பீடுகளை பெற வேண்டும், எங்களுடைய காணிகளை உயிரே போனாலும் நாங்கள் விடப்போவதில்லை, இந்த விகாரையானது சட்டவிரோதமாக உருவாக்கப்பட்டிருக்கின்றது என்ற கருத்தை தான் அங்கு இருக்கின்ற மக்கள் சொல்லி வருகின்றார்கள். உண்மையை சொல்ல போனால் அந்த விகாரை அமைந்திருக்கின்ற பகுதி பொதுமக்களுக்கு சொந்தமான காணி. எனவே மக்கள் அதை நாங்கள் விடப்போவதில்லை என்பதை விடாப்புடியாக இருக்கின்றார்கள். இதற்கு காரணம் 30 வருடங்களுக்கு மேலாக இராணுவத்தினர் அந்த பகுதியில் இருக்கின்றார்கள். இராணுவத்தினர் அடாத்தாக பிடித்துக் கொண்ட காணியிலே இந்த விகாரையை கட்டியிருக்கின்றார்கள். ஆனாலும் இந்த விகாரை திஸ்ஸ மகராம விகாரை என்று சொல்லப்படுகின்ற இந்த விகாரையானது மிக பழமை வாய்ந்த ஒரு விகாரை என்று சொல்லப்படுகின்றது. காரணம், இது தேவநம்பிய தீச மன்னன் கிட்டத்தட்ட கிமு கிறிஸ்துவுக்கு முன் 250 தொடக்கம் 210 வரையிலான காலப்பகுதியிலே தான் இந்த விகாரையை கட்டியது. அதாவது இப்போது இருக்கின்ற இடத்திலே அல்ல, மாறாக புரிதொரு இடத்திலே அந்த விகாரைக்கான ஒரு சிறிய இடம் ஒதுக்கப்பட்டிருந்ததாகவும் அந்த இடத்திலே தான் குறிப்பாக இந்த சங்கமித்தா என்ற இந்த பௌத்த மத துறவி வந்து தங்கி சென்றதாகவும் சொல்லி வரலாறு இருக்கின்றது. எனவே அப்படி இருக்கின்ற போது அந்த இடத்திலே தான் விகாரை பல காலமாகவே இருந்தது. அதற்கு அருகாமையிலே சைவ ஆலயங்களும் இருந்தது. பொதுமக்கள் அதற்கு எந்த விதமான இடையூறுகளையும் தெரிவிக்கவில்லை. விகாரை காலகாலமாக இருந்து வந்திருக்கின்றது. ஆனால் இங்கே நடந்த பிரச்சனை என்னவென்று பார்க்கின்ற போது இந்த 2019 கால பகுதியிலே தான் அந்த விகாரையை பெருப்பிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே கிட்டத்தட்ட 100 அடிகள் கொண்ட கோபுரத்தை கட்டியிருந்தார்கள்.
100 அடிகள் கொண்ட கோபுரத்தை அதுக்கு இந்த கொரோனா கால பகுதியில் கட்டியிருந்தார்கள். குறிப்பாக இந்த கோபுரம் கட்டுகின்ற போது அல்லது விகாரை கட்டுகின்றதுக்கு அடிக்கல் நாட்டியது யாருன்னு பார்க்கின்ற போது சவேந்திர சில்வா, அப்போதைய ராணுவ தளபதியாக இருந்தவர், ராணுவ பிரதானியாகவும் இருந்தவர். எனவே அவருடைய தலைமையிலே தான் இங்கே அடிக்கல் நாட்டப்பட்டிருந்தது. அதோடு கமால் குணரத்னையுடைய தலையீடு இருந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. அதோடு இந்த விகாரைக்கான கட்டுமான பணிகள் அத்தனையும் செய்து கொடுத்தது யாருன்னு பார்க்கின்ற போது மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய பொறியியல் துறை அல்லது இந்த மொரட்டுவ பல்கலைக்கழகத்தினுடைய அந்த பகுதியிலே இருந்துதான் இந்த விகாரை கட்டுவதற்கான கலை வடிவங்களாக இருக்கலாம், பொறியியல் தொழில்நுட்ப வடிவங்கள் எல்லாம் அங்கே வரைந்து கொடுக்கப்பட்டு இராணுவத்தினரால் வடக்கிலே ஒரு மிகப்பெரிய விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. எனவே ஏன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள்? அது ஏற்கனவே இருந்த விகாரை தானே என்று பலரும் கேட்கலாம். மாறாக ஏற்கனவே விகாரை இருந்த இடம் வேறு ஒரு இடம். ஆனால் இப்போது அடாத்தாக மக்களினுடைய காணிகளை பிடித்து வைத்து கிட்டத்தட்ட விகாரை அமைந்திருக்கின்ற பகுதி 7 ஏக்கர்கள் என்றும் அதனை சூழ உள்ள 14 ஏக்கர்களையும் பிடித்து வைத்திருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 21 ஏக்கர்கள் காணிகளை பிடித்து வைத்துக் கொண்டு தங்களுக்கு சொந்தமானது என்று விகாரையை கட்டிவிட்டார்கள். ஆனால் பொதுமக்களுடைய காணிகள் இருக்கின்றது. ஏற்கனவே விகாரை இருந்த காணியும் இன்னும் ஒரு இடத்திலே இருக்கின்றதன் காரணமாக மக்கள் சொல்கின்ற விடயம், ஏற்கனவே விகாரை இருந்த இடத்திலே கட்டினால் போதும் அல்லது அதிலே கட்டியிருந்தால் கூட இதற்கு எதிர்ப்பு வந்திருக்காது. மாறாக நாங்கள் இருந்த இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து சென்ற பின்னர் அடாத்தாக பிடித்திருக்கின்ற காணிக்குள்ளே உங்களுடைய விகாரையை கட்டினால் நாங்கள் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் என்ற அடிப்படையிலே மக்கள் கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்திருக்கிறார்கள். அதுவும் ராணுவம் வழிபாடு மேற்கொள்வதற்கு இவ்வளவு பெரிய விகாரை தேவையா என்பதுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கின்றது. அப்படி இருக்கின்ற போது ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியலாக மாறிக்கொண்டு வருகின்றது. குறிப்பாக இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் கருத்து தெரிவிக்கின்ற போது இந்த விகாரை இடித்து அகற்றப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைக்கின்றார். அதோடு அந்த இடத்திலே காணிகள் இருக்கின்ற மக்கள், பொதுமக்கள் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விகாரைக்கு சொந்தமான காணி எங்களுக்கு, அதாவது இந்த விகாரை இருக்கின்ற காணி எங்களுடைய காணிகள், இது விடுவிக்கப்பட வேண்டும் என்று அவர்களும் தங்களுடைய கருத்தை தெரிவித்தது மாத்திரமல்லாமல் எதிர்வருகின்ற 12ஆம் திகதி, அதாவது எதிர்வருகின்ற 11ஆம் திகதி மாலை 4 மணி தொடக்கம் எதிர்வருகின்ற 12ஆம் திகதி மாலை 4 மணி வரையில் இந்த 24 மணித்தியாலங்களுக்குள்ளே தாங்கள் மிக பெரும் ஒரு போராட்டத்தை மேற்கொள்ள போகின்றோம். இந்த விகாரை அகற்றப்பட வேண்டும், எங்களுடைய காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில். எனவே எல்லோருமே கலந்து கொள்ளுங்கள் என்ற அறைகூவலை விடுத்திருக்கின்றார்கள். இந்த கட்சி பேதங்களை கடந்து எல்லோரும் கலந்து கொள்ளுங்கள், எல்லா சமூக அமைப்புகளும் கலந்து கொள்ளுங்கள் என்ற அடிப்படையில் அவர்களும் தங்களுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள். எனவே இந்த விகாரை விவகாரமானது இப்போது தீவிரம் அடைந்து வருகின்றது. எந்த சமூக வலைத்தளத்தை பார்த்தாலும் இந்த விகாரை விடயம் தான் பேசப்பட்டு வருகின்ற போதுதான் இது இன்னும் சூடு பிடிக்க ஆரம்பித்தது. இன்னும் ஒரு காரணம் என்று பார்க்கின்ற போது இந்த அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் ஒரு கடிதம் ஒன்றை குறிப்பாக இந்த யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பிடப்பட்ட விடயம் என்று பார்க்கின்ற போது இந்த விகாரையை அகற்ற முடியாது, மாறாக இது ஒரு பழம்பெரும் விகாரை, திஸ்ஸமக விகாரை, இதை அகற்ற முடியாது. அத்தோடு இந்த விகாரை அமைந்திருக்கின்ற பகுதிகள் அத்தனையும், அதாவது இந்த தேவநம்பிய தீச மன்னன் காலத்துக்குரியது, அவருக்கு சொந்தமானதுதான் என்ற அடிப்படையில் குறிப்பிட்டிருப்பதாகவும், எனவே அந்த விகாரை அகற்றப்பட முடியாது. அத்தோடு அந்த விகாரையை சூழவுள்ள இன்னும் பல காணிகளையும் உள்வாங்கி எங்களுக்கு பெற்றுத்தர வேண்டும். இதற்கு காரணம் என்று பார்க்கின்ற போது ஓய்வு மடங்கள், தியான மண்டபங்கள், அன்னதான மண்டபங்கள் என்று அத்தனையும் நாங்கள் அமைக்க போகின்றோம். இதனால் இன்னும் அதை நாங்கள் விரிவுபடுத்த போகின்றோம், அதை பெற்றுத்தாருங்கள் என்ற ஒரு கடிதத்தை அனுப்பியதான் இன்னும் அங்கிருக்கின்ற மக்களை சூடாக்கி அல்லது மக்களை கொதித்தள வைத்த ஒரு விடயமாக இருந்தது. எனவே இப்போது இந்த செயற்பாட்டினால் ஏதோ ஒரு விதத்திலே இனவாதத்தை தென்னிலங்கையிலே ஒரு சக்தி இப்போது உட்புகுத்த முயற்சிக்கின்றதோ என்ற ஒரு கருத்தும் எழ ஆரம்பித்திருக்கிறது. மாறாக ஜனாதிபதி தரப்பிலிருந்தோ இந்த அரசு தரப்பிலிருந்தோ அதற்கு எதிர்ப்புகளும் வரவில்லை. அதாவது விகாரைக்கு இருக்குமா இல்லையா, இடித்தொழிக்கப்படுமா என்று எந்த விதமான கருத்தும் அவர்கள் தெரிவிக்கவில்லை, மௌனமாக இருக்கின்றார்கள். மாறாக இதை எந்த பக்கத்திலும் அவர்கள் அணுக முடியாது. ஒருவேளை இந்த அரசு இந்த விகாரை இடித்தொழிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை, அதாவது சட்ட ரீதியாக கொண்டு வந்து விகாரையை இடித்தொழித்து முன்னர் இருந்த இடத்திலே கட்ட வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆட்சி கவிழ்க்கப்படும், மிகப்பெரிய இனவாதம் இலங்கையிலே கிளர்ந்தெழும். அதோடு கருப்பு ஜூலை போன்ற ஒரு கலவரம் இலங்கையிலே ஏற்படலாம். காரணம், இந்த விகாரையை அடித்து இந்த விகாரையை உடைப்பதனால் அல்லது அகற்றுவதனால் இது இந்த அரசுக்கு எதிரானது, தமிழ் மக்களுக்கு எதிராக திரும்பும். எனவே இதனால் அந்த புறமும் அவர்கள் பார்க்க வேண்டி இருக்கின்றது. அதோடு தமிழ் மக்கள் தரப்பிலே இந்த விகாரையை இருக்க வேண்டும் என்று கூட அவர்கள் முடிவெடுக்க முடியாது. காரணம், தமிழ் மக்கள் இருக்கின்றவர்கள், அந்த காணிகள் இருக்கின்றவர்கள், அந்த பகுதியிலே காணிகள் இருக்கின்றவர்கள் எங்களுடைய காணிகள் வேண்டும் என்பதை விடாப்பிடியாக இருப்பதனால் இந்த அரசானது கழுத்து இறுக்கப்பட்ட நிலையிலே இருக்கின்றார்கள். ஆனால் இப்போது தென்னிலங்கையிலே தீவிரமாக இதை கொண்டு இப்போது சூழ்ச்சிகள் நடக்க ஆரம்பித்திருக்கின்றது. அதன் ஒரு அங்கம் தான் குறிப்பாக இந்த பௌத்த
அகில இலங்கை பௌத்த சம்மேளனம் என்று சொல்வது ஒரு காலத்திலே ராஜபக்சக்கள் தரப்பை ஆதரித்திருந்தவர்கள். எனவே அவர்கள் கூட இப்போது இந்த அறிக்கையை விடுத்திருப்பதன் காரணமாக இப்போது ஏதோ ஒரு விடயம் இலங்கைக்குள்ளே இடம்பெறுகின்றது, இதை வைத்து அரசியல் செய்ய பார்க்கின்றார்களோ என்ற ஒரு கருத்தும் இப்போது நிலை வருகின்றது. எனவே இந்த விகாரை விவகாரம் தான் இப்போது அதிகமாக தீவிரமாக பேசப்பட்டு வருகின்ற போதுதான் இப்போது தமிழ் ஊடகங்களிலே ஒரு விடயம், ஒரு செய்தியானது அதிகம் பகிரப்படுகின்றது. குறிப்பாக 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே இந்த தம்புள்ள பகுதியில், இந்த மாத்தளையினுடைய தம்புள்ள பகுதியிலே இந்த பிரதான வீதியிலே குறிப்பாக ஒரு சைவ ஆலயம் ஒன்று இருந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த சைவ ஆலயமானது குறிப்பாக அந்த பகுதியிலே இருந்து விகாராதிபதியும் இராணுவத்தினரும் இணைந்து அந்த சைவ ஆலயத்தை, அதுவும் பழம்பெரும் சைவ ஆலயத்தை தமிழ் மக்கள் வழிபடுவதற்காக வைத்திருந்த அந்த பத்திரகாளி அம்மன் ஆலயம் என்று சொல்லப்படுகிற அந்த ஆலயத்தை இடித்து ஒழித்ததாகவும் 2013 காலப்பகுதியில் அதனுடைய கூரைகளை புடுங்கி எறிந்ததாகவும் அதனுடைய விக்கிரகங்களை உடைத்து கிணற்றுக்குள்ளே வீசி இருந்ததாகவும் அங்கிருந்து தமிழர்கள் அங்கிருந்து வஞ்சிக்கப்பட்டார்கள் என்ற செய்தியும் வந்திருக்கின்றது. எனவே இந்த தகவல், அதாவது நான் இந்த விடயத்தை பார்த்திருந்தது BBC என்ற தமிழ் என்ற பத்திரிகையிலே தான் பார்த்திருந்தேன், அதனுடைய இணையவழி பத்திரிகையிலே பார்த்திருந்தேன். ஆனால் இந்த செய்தியானது ஓரிரு நாட்களிலே அதிகமாக ஏனைய தமிழ் ஊடகங்களிலும் பகிரப்பட்டு வருகின்ற ஒரு விடயமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த அந்த சைவ ஆலயம் அகற்றப்படுவதற்கு விகாராதிபதி காரணம், அத்தோடு தடைகளை, அதாவது தாங்கள் கால அவகாசம் கேட்டிருந்ததாம், அந்த சைவாலயத்தினுடைய பரிபாலகர்கள் கால அவகாசம் கேட்டிருந்த போது அதையும் மீறி இரவோடு இரவாக அது உடைத்தெறியப்பட்ட என்ற செய்தி வந்திருக்கு. எனவே இது எந்த காலகட்டம் என்று பார்க்கின்ற போது மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருந்த காலம் தான் 2013 அந்த காலகட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே ஒரு விடயம் புலப்படுகின்றது, மஹிந்த ராஜபக்ச ஆட்சியில் இருக்கும் போது சைவாலயம் உடைக்கப்பட்டிருக்கின்றது. இங்கே கோட்டாபய ராஜபக்ச ஆட்சியில் இருக்கின்ற போது இங்கே விகாரைகள் எழுப்பப்படுகின்றது. இது கோட்டாபய மாத்திரமல்ல, பின்னர் வந்த ஆட்சி, அதாவது நல்லாட்சி காலத்திலே கூட விகாரைகள் கட்டப்பட்டது. குறிப்பாக இந்த திருகோணமலை போன்ற பகுதிகளிலே இப்படியான விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. எனவே இப்போது இந்த செய்தியினால் இன்னும் கொஞ்சம் தமிழ் மக்கள் கொதிப்பை ஏற்படுத்துகின்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், எங்களுடைய சைவாலயத்தை இடிக்கின்றார்கள், அப்போது நாங்கள் இந்த விகாரையை இடித்தே ஆக வேண்டும் என்ற ஒரு மனநிலையை தமிழ் மக்கள் மத்தியிலே இது பரப்ப ஆரம்பித்திருக்கின்றதோ என்ற ஒரு கேள்வியும் எழ ஆரம்பித்திருக்கிறது. எனவே இதனை வைத்துக் கொண்ட அரசியல் சூழ்ச்சி இடம்பெற்றால் நிச்சயமாக இலங்கையிலே மீண்டும் ஒரு இனக்கலவரம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. இரண்டு தரப்புகளும், குறிப்பாக இந்த அரசாங்கம் இதை சரியான முறையிலே கையாளாவிட்டால் மீண்டும் ஒரு இனக்கலவரம் அல்லது இனமுறுகல், தென்னிலங்கையிலே தமிழர்கள் தாக்கப்படலாம். ஒருவேளை இந்த விகாரை இடிக்கப்பட்டால் தென்னிலங்கையில் இருக்கிற பல கோயில்களை குறிவைப்பார்கள். உதாரணமாக பார்க்க போனால் நீர்கொழும்பிலே இருக்கின்ற கோவில்கள், அதோடு காலியிலே இருக்கின்ற கோவில்கள், களுத்துறையிலே இருக்கின்ற கோவில்கள் என்றெல்லாம் குறிவைக்கப்படும் என்பது உறுதியான விடயம். எனவே இந்த விடயத்திலே இந்த அரசாங்கம் எப்படியான முடிவை எடுக்க போகின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். விகாரை விடயம் தீவிரமாக இப்போது சூடு பிடிக்கின்ற விடயமாக இருக்கின்றது. எதிர்வருகின்ற 12ஆம் தேதி மிக பெரும் போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கப் போகின்றது, எப்படியான தீர்வு முன்வைக்கப்பட போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போன்று இது சார்ந்து இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். அதுக்கு முதல் மிஸ்டர் ஈழத்தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள். எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசா வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டீங்கன்றால் எனக்கு ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு. இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.